இல்லம்மா, கொஞ்சம் களைப்பா இருக்கு, அவ்வளவுதான். இருந்தாலும் நீ ரொம்ப டல்லா இருக்கியம்மா. ஏமா, என்ன ஆச்சு? நல்ல தினமா இருக்க? இருக்கிற நிலைமைக்கு என்னால எப்படிமா நல்லா இருக்க முடியும்? இவ்வளோ நாள் நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா இனிமே எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? என்னை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நாக உலகத்தோட மிகப்பெரிய சக்தி கனிஷ்காவே வரான். அதுவும் அந்த மந்திரவாதி மூலமா. நிச்சயமா என்னால தப்பிக்க முடியாது. அமிர்தா, என்னம்மா யோசிக்கிற? திரும்பவும் அர்ஜுனை பத்தி ஏதாவது? அம்மா, என்னம்மா தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க உங்களை எழுந்துட்டு வேணும்னு எனக்கு தோணுது. ஐயோ, என்ன அமிர்தா, திடீர்னு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? என்ன ஆச்சு? என்னமோ தெரியலம்மா. அம்மா, ஒன்னு சொல்லட்டுமா? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போற நிலைமை வந்துருச்சுன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க என்னை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஐயோ கடவுளே, பயிற்சிக்காரி, இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு தெரியும், நீ அர்ஜுன அளவுக்கு அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சுட்ட. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இது பாரு, இப்போதைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதுவும் இல்லாம உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். சொல்றது புரியுதா? இல்ல, இந்த விஷயமே வேறம்மா. ஆனா என்னால அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியல. என்னோட பயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேம்மா. இத்தனை நாளா இல்லாத பயம் இப்போ என்ன சூழ்ந்திருக்கு. முதல் முறையா நான் தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்கேன். என் கோபம், பழி உணர்ச்சி எல்லாமே என்னமோ திடீர்னு மங்கலான மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? கனிஷ்கா வந்தா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க முடியாது. எனக்கு இங்க உதவி செய்ய யாரு இருக்காங்க பரமேஸ்வரா? யாரு யாரை ஏமாத்துறாங்களோ, யாரால யாருக்கு அநியாயம் நடக்குதோ எல்லாத்துக்கும் அந்த பரமேஸ்வரன் தான் பதில் சொல்லணும். அமிர்தா, எதை நினைச்சு நீ இந்த அளவுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியலமா. ஆனா ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நான் நம்புற அந்த ஈஸ்வரன் எனக்காகட்டும் என் குடும்பத்துக்காகட்டும் என்னைக்கும் தவறு நடக்க விட மாட்டான். அதனால உனக்கு எதுவும் ஆகாது. வாமா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா.
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.